சில பேர் காட்டுனா என்ன ஆகும் பயப்படுறாங்கல்ல, இல்லை தைரியம் பத்தலையா? பயம் இல்லை, அதுக்கு பேர் ஒரு அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு. அது தேவையான போது அதை காட்டி தான் ஆகணும். சுச்சுவேஷன் பொறுத்த இருக்கு. இப்போ நாங்கள் கேட் சேனல் வச்சுருக்கனால இது போதும். ஆனால் சில பேர் ஃபேஸ் காட்டி ஆக்ஷன் பண்ணுறது, உங்க மாதிரி டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, அப்புறம் பேசுகிறது, பேச்சாளர்கள், அவங்களுக்கெல்லாம் அது தேவை தான். இன்னொன்று அவங்கவுங்க இஷ்டம். இன்னொன்று ஃபேமிலி பேக்ரவுண்டு, அது தேவையில்லை அப்படிங்கிறனால. இது பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுக்கு எதுக்கு பயம்? பயம்லாம் ஒன்றும் இல்லை குமார் சகோ. இப்பெல்லாம் முகம் காட்டுறாங்களே. குமார் சகோ, ஒரு மெமரி நம்ம முகத்தை பதிவு பண்ணி வச்சுட்டு போகணும், இந்த உலகத்தில் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரலையா? நம்ம முகம் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம செய்கிற செயல்கள் மக்கள் மனசில் பதிஞ்சால் போதும். முகமோ அழகோ ஆடம்பரமோ அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம எல்லாருடைய மனசில் நிற்கணும்னா நம்மளுடைய செயல்கள் மூலமாகவே அது நிற்கலாம். முகத்தை காட்டி தான் அதை பதிவு பண்ணணும்னு கிடையாது. முகம் முக்கியம் இல்லைல்ல குமார் சகோ, எண்ணங்கள், மனசு தானே முக்கியம். நீங்கள் கேட்டிருக்கிறதுலே அதில் பதில் இருக்கு பாருங்க. ஒரு மெமரி நம்ம முகத்தை நம்ம முகத்தை பதிவு பண்ணி வச்சுட்டு போகணும், இந்த உலகத்தில் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரலையா? இந்த இடத்துல எண்ணம் தான் நிற்கணுமே தவிர முகம் தேவையில்லை. தேவைப்பட்டால் காட்டிக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன் குமார், ஆனால் எனக்கு அப்படி தோண மாட்டேங்குது. எல்லாம் வெளிப்படையாக இருக்கணும்னு ஆசை. மானத்தை ஒன்று தவிர எல்லாமே ஓப்பன் டைப். இப்போ உள்ள உலகத்தில் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்காங்க. சர்ச்சைகள் வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம். அது ஒரு ரீசன். இன்னொன்று இஸ்லாமிக் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. அது யாரும் இப்போ ஃபாலோ பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லதே செய்யணும். அன்பு ஒன்று தான். எண்ணங்கள் அழகாக இருக்கணும், செயல்கள் நல்லா இருக்கணும். அது மனுஷங்க மனசில் நிற்கும். இப்போது நம்ம நாட்டை வச்சாங்க, காமராஜர் ஆண்டார். அவரை புகழ்கிறாங்க, அவர் செஞ்ச செயலை தான் புகழ்வாங்க. பாரதியார் அந்த மாதிரி தான், திருவள்ளுவர் அந்த மாதிரி தான். உலக பொதுமுறை திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை புகழ்வாங்க, அவரை பற்றி பேசுவாங்க, அவர் படைத்த படைப்புகளை பற்றி பேசுவாங்களே தவிர அவருடைய அழகை பற்றிலாம் யாரும் வர்ணிக்கிறது கிடையாது. விவேகானந்தரையும் அப்படி தான். பெரிய பெரிய நல்லது செஞ்சவங்களெல்லாம் அவங்க செஞ்ச செயல்கள் அதுதான் நமக்கு நினைவுகளாக இருக்குமே தவிர, முகங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். இவங்கன்னா இப்படி அப்படின்னு ஒரு அடையாளத்துக்கு தானே தவிர நம்ம எல்லார் மனசில் நிற்கிறதுக்கு செயல்கள் இருந்தால் போதும்.